ஆனால் இன்றைக்கி வந்து நெகட்டிவாக இருக்கிறவங்க தான் வெற்றி பெறுறாங்க. நான் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து கதாநாயகன் என்று சொன்னால் நல்லவனாக இருந்தால் மட்டும் கதாநாயகன் இருக்க முடியாது. அவன் என்னென்ன தப்பு பண்ணுறானோ அவன் தான் கதாநாயகன். வில்லன் பிகம்ஸ் அ ஹீரோ, இந்த ஹீரோ பிகம்ஸ் அ வில்லன் தீஸ் டேஸ். நான் கலை உலகத்தை பற்றி பேசுகிறேன், வேற எதுவும் எடுத்துக்கூடாது. ஏன்னா அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா புஷ்பா 2ல் வந்து பாவம் அதில் வந்து அவர் வந்து செம்மரம் கடத்திட்டுருக்காரு, அவர் தானே ஹீரோ. ஏன்னா அந்த பாவம் ஃபாசில் வந்து கெட்ஸ் பீட்டன் டில் த எண்ட் இஸ் நாட் ஏபிள் டு கேட்ச்ங்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இன்றைக்கி வந்து காலங்கள் மாறி விட்டன. சரி, எப்படி தூக்கி போடாட்டி என்ன பண்ணுறது, தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி காட்சி வருவான்னு பார்த்தேன், மாட்டிச்சேன். அது வந்து நல்லா நான் சொன்ன நிற்கல தெரியாதனமாக இமோஷனலாக நடிப்பேன், உண்மையில் அடித்தாலும் அடிப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஈடு கொடுத்து என்னை எதிர்த்து பேசுகின்ற வசனங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். அது வந்து மனசில் இருந்ததெல்லாம் பல பேருக்கு இருக்கலாம், இவர் ஏதாச்சும் எதிர்த்து பேசணும், முறைக்கணும் அப்படின்றது. இந்த மாதிரி சினிமாவில் நீங்கள் நடிங்க, அப்போ இந்த காட்சிகளுக்கெல்லாம் நடிக்க முடியும். நடித்தார், என்கிட்ட வந்து எதிர்த்து பேசினார், அதுக்கு என்ன விடை கிடைத்தது என்று சொன்னால் மிதித்து அவரை தூக்கி போடுகிற அளவிற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. மிக மிக சந்தோஷம். நின்றுங்க, உட்காருங்க, இங்கே பாருங்கள், லெஃப்டில் பாருங்கள், ரைட்டில் பாருங்கன்னு வர நீ எங்கேயும் பார்க்காதுன்னு ஒரே மீதி ரொம்ப சந்தோஷம்.